ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆனந்தாவின் அருளுரை வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நற்செய்தி வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அன்று ஒரு ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தமிழ் மரபிலே அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற ஒரு சொல்லாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது, இல்லாத ஒன்றை இருப்பது போல் எண்ணிக்கொள்ளும் மாயையும் அதற்கு கட்டுப்படும் போக்கையும் நம்முடைய தமிழ் மரபிலே இப்படி சொல்லுகிறார்கள். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோரையும் அணுகுகிறவர்களுக்கு யார் எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும். அன்னை தெரசா இப்படி சொல்லுகிறார், குற்றம் மட்டுமே கண்டுகொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அன்பு செய்ய நேரம் இருக்காது என்கிறார். இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் பசியாயிருந்தபோது கதிர்களை கொய்து தின்னதற்காக அவர்களை குற்றப்படுத்தி குறை சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இயேசு அவர்கள் மரபிலே பெரியவராக எண்ணுகக்கூடிய தாவீதை முன்குறித்து அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட முடிவு செய்கிறார். தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா என்று அவர்கள் மறைநூலையே அவர்களுக்கு கோடிட்டு காட்டி, குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை அவர் உண்ட சூழ்நிலையை சுட்டி காட்டுகிறார். அதற்கு மேல் குருக்கள் ஓய்வு நாளில் கோவிலில் பணியாற்றுவது குற்றமல்ல என்பதையும் எடுத்து காட்டுகிறார். எனவே தன்னுடைய சீடர்கள் குற்றமற்றவர்கள், உங்களுக்கு குறை காண்பதுதான் நோக்கம். எனவே அந்த ஓய்வு நாள் சட்டம் என்கிற கண்ணாடியை அணிந்து கொண்டு எல்லோரையும் பார்க்கிறீர்கள். யார் எதை செய்தாலும் அது உங்களுக்கு குற்றமாக தெரிகிறது என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட இப்படி நிகழ்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நாம் நடந்து கொள்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை. என் மீது இவர் குற்றம் கண்டுகொண்டே இருக்கிறார், என்னை குறை சொல்லுகிறார், நான் எதை செய்தாலும் இவருக்கு தவறாகத்தான் தெரிகிறது என்ற குற்ற குறைகளை சொல்லாடல்களை நாம் பயன்படுத்தி பிறர் நம் மீது குறை காண்கிறார்கள் என்ற குறையை நாம் முன்வைக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நாமும் பலரை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். குற்றம் காணும் நோக்கம், நமக்கு யார் யாரெல்லாம் பிடிக்காதோ, நாம் யாரையெல்லாம் வெறுக்கிறோமோ அவர்கள் மீது குற்ற பார்வையோடு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றம் காணுதல் என்கிற கண்ணாடியை அணிந்து கொண்டுதான் அவர்களை பார்க்கிறோம். அவர்களை பற்றி குறை பேசுகிறோம். சில நேரங்களில் இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுகிறோம் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 8, 1 தொடங்கி 11 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடித்து இழுத்து வரப்பட்ட பெண்ணை கூட ஆண்டவர்
குற்றம் காணும் நோக்கோடு பார்க்கவில்லை. அவர் இரக்கத்தோடு பார்த்தார். குறை காணும் நோக்கோடு அவளை நோக்கவில்லை, பரிவோடு அவரை பார்த்தார். அதனால தான் இன்றைய நற்செய்தியிலே அவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாய் அவரை நம்பக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிறோம். எனவே இயேசுவை போல சட்டத்தை விட மனித நேயமே சிறந்தது என்ற அணுகுமுறையை நாம் கொள்ளவும், பலியை அல்ல இரக்கத்தையே நாம் முதன்மைப்படுத்துவர்களாக வாழவும் இந்த நாளிலே நாம் முடிவு செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய திருவுளப்படி வழிநடத்தட்டும். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.